கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்க முடியாகவும் உங்களோடு கூட உருவாடும்படியாகவும் கர்த்தர் எனக்கு அளித்திருக்கிற கிருபைகளுக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். கடவுள் காலகாலமாய் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். இல்லையா? அவருடைய சிங்காசனத்தை, பூமி அவருடைய பாதப்படி, வானம் அவருடைய சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தை அவர் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணினார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்குள் செம்மையாய் நீதி செய்வார். அவருடைய பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களிலும் சபையாய் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் கரத்தினாலே அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நியாயம் செய்வார். அவர் மாற்றி 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 செய்ய மாட்டாருங்க. கரெக்டாக செம்மையாக எவன் என்னென்ன செஞ்சிருக்கிறானோ அவனுக்கு ஏற்ற எல்லா பலன்களையும் கொடுக்கிற ஒரு வல்லமையான கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அதுலையா எவன் ஒருவன் தள்ளப்படுறானோ, சிறுமைப்படுறானோ, எல்லாரும் குடிக்குவானுங்க. இருக்கிறவன் எல்லாமே குடிக்குவான். இல்லாதவனே, ஒன்றும் தெரியாதவனே சிறுமைப்படுத்துவான். இது எல்லா இடங்களிலும் நடக்கிறதான ஒரு நடக்கை தான். ஆனாலும் சிறுமைப்பட்டவனுக்கு யார் உறுதுணையாக இருப்பார் என்று சொன்னால், நான் கூட நான் கிளம்பி என்னுடைய வேலைக்கு போகிறேன். என்னிடத்துல அதிகமாக எவனும் வைத்துக் கொள்ள மாட்டான் என்று சொன்னால், நான் சிறுமைப்பட்டவனை போல என்னை கொஞ்சம் தள்ளிய வைப்பார்கள். ஆனால் என் பக்கத்திலே யார் இருப்பார் என்று சொன்னால், உலகத்தை ஆளுகிற கர்த்தர், உலகத்தை ஜெயித்திருக்கிற கர்த்தர், மரணத்தை ஜெயித்த கர்த்தர் என் பக்கத்திலே வல்லமையாய் வெளிப்படுகிறார். அதனாலே நான் முன்னெடுத்து வைக்கும் காரியங்கள் அது ஜெயித்தே தீரும். என்னால் காட்ட முடியும். ஏனென்று சொன்னால் என் பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார். எனக்கு இவர் சப்போர்ட்டுக்கு வேண்டாம், அவர் சப்போர்ட்டுக்கு வேண்டாம், எந்த கொம்பனும் எனக்கு வேண்டாம். ஆனால் யார் எனக்கு இருக்கிறாங்க? கர்த்தர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நொறுக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஒருத்தன் நொறுக்கப்படுறான்னு சொன்னால் அவனுக்கு அந்த காலங்களில் அவர் தஞ்சமா அழகா தன்னோட கூட்டி சேர்த்து கொண்டு அவர் பலப்படுத்துவார். அவர்கள் அசிங்கப்படும்படியாய், அவர்கள் தலைகள் வெட்கி நாணும்படியாய் நம்மை உயர்த்துவார் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. கர்த்தாவே உம்மை, 10ஆம் வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடுவான்னு சொன்னா, கர்த்தரை தேடுவான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை தேடுவான்னு சொன்னா, ஏற்றுக்கொள்வான்னு சொன்னா, அவனை எந்த நாளிலும் எப்பொழுதுமே அவர் கைவிடுவதே இல்லை. அவர் கைவிடுவதில்லை. ஆதலால் தமது நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். இல்லையா? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை என்ன பண்ணுவாங்க? நம்பி இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பாவின் நாமத்திலே நான் இந்த கால வேளையில மண்டைக்கு வருகிறேன். அப்பா, ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை கேட்கிற, இதை பார்க்கிற, இதை பதிவை பார்க்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே பிள்ளைகளாத என் தாய்மார்களுக்கு, என் சகோதரிகளுக்கு ஆண்டவரே பிள்ளை வரத்தை ஆண்டவரே கர்ப்பப்பையை தொட்டு இது கொடுக்க வேண்டுமாக கேட்கிறோம். சீக்கிரத்திலே அவர் பிள்ளை வரங்களை பெறுவார்களாக ஆண்டவரே. வேலை இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு வேலைகளை கட்டளையிடுவீராக.
தொலைதூரம் சென்று வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன், அதனால் மன வேதனை அடைந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வேலைகளை கொடுப்பீராக. கஷ்டப்படுகிற யாவருக்கும் நெருக்கத்திலே அவருடைய துணையா இருக்கிறதே, கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுவியும் நீக்கும் ஆண்டவரே. அவரோடு கூட எல்லா குடும்பங்களோடும் கூட கரம் இருக்கட்டும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படாத வாகனம் வாங்குபவர்கள், வீட்டு மனைகள் வாங்குபவர்கள், வீடை கெட்டுகிறவர்கள் கர்த்தரின் நாமத்திலே ஆசீர்வாதமாய் கட்டுவார்களாக. எந்த தேவை யாருக்கு இருப்பினும் தேவர் நீரே சந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கவும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.